ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது நம்ம ரெகுலராக காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது ரொட்டீனாக நம்ம பண்ணுவோம். அதுவும் சிலர் பார்த்தோன்னா ஒரு டீயோடு நிறுத்த மாட்டாங்க. கண்டினியூஸாக 10 டீ, ஒரு நாள் 25 டீ வரை குடிக்கிறவங்க இருக்காங்க. டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, 8, 10 அப்படின்னு ரொம்ப டீ அடிக்ஷன் இருக்கவங்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒரு 10 டீ தானே ஒரு நாளைக்கு குடிக்கிறோம், அது நல்லது அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நம்ம டீயில் இனிப்புக்காக சர்க்கரை, ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணுற பழக்கம் இருக்குது. காஃபி ஷாப் போனாலும் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் போட்டு தான் நம்ம கிடைக்குது. சிலர் பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாண்டியும் தனக்கு ஃபேவரேட்டான டீ இந்த ஷாப்பில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த டீயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாய்சன், அந்த ஒயிட் சுகர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயிட் சுகர் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப லாங் டேர்மாக எடுக்கும்போது சிலருக்கு வந்துட்டு சர்க்கரை நோய் வரதுக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கும், குறிப்பாக நம்ம ஸ்கின் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சர்க்கரை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த சர்க்கரை உடம்பை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கரை ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கணும், அதிகமாக எடுக்கிறனால என்னென்ன விளைவுகள் வருது, எந்த உணவுலையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரை பாருங்கள். ஜென்ரலாக சர்க்கரை நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சர்க்கரை எதுலேருந்து வருது, நம்ம கரும்புலேருந்து வருது. ஸோ கரும்பு நல்லது தானே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது கரும்பு ரொம்ப நல்லது தான், கரும்பு ஜூஸ் ரொம்ப நல்லது. அதே டைமில் நம்ம அந்த ஒயிட் சுகர் எப்படி வருது அப்படின்னா, நம்ம கரும்பை நல்ல சாறு எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து அதில் இருக்க டஸ்ட்டு, தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரொம்ப ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு, கால்சியம் பெராக்சைடு, பாஸ்பரிக் ஆசிட் இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். கண்டிப்பாக இது எந்த கலரும் இல்லாமல் ஒரே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும், டேஸ்ட்டு நல்லா இருக்கணும், ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நிறைய அந்த கெமிக்கல் ப்ராசஸ்னால தான் நமக்கு அது மோசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வரும்போது அதில் எந்த விட்டமின்ஸோ மினரல்ஸோ இருக்கிறது கிடையாது. ஸோ இது நம்ம உடம்புல போய் எப்படி நமக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுகர் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம பிளட் சுகர் வந்துட்டு ஜூம்பப் ஆகும். நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டீ 2 டீ அப்படி எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது. நம்ம நிறைய எடுக்கும்போது நிறைய சுகர், டீ காஃபி மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய உணவில் சர்க்கரையோடு அதிகமாக எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள், விளைவுகள் வரும். இப்போ நம்ம ஒரு டீ காஃபி குடித்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சுகர் வந்துட்டு சடனாக ஷூட்டப் ஆகும். ஸோ சுகர் ஷூட்டப் ஆனோடனே நம்ம உடம்புல வந்துட்டு இன்சுலின் சுரந்துடும் அதிகமாக. ரெகுலராக நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்க ரெகுலராக இன்சுலின் வந்துட்டு கடன்னு சுரக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் போக போக இந்த கணையை வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும், இன்சுலின் செக்ரீஷன் பண்ணுறதுலையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம இன்சுலினுமே நம்ம உடம்புல வேலை செய்யாத மாதிரி ஆயிரும். லேட் ஆக அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ இது லாங் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணும்போது சிலருக்கு ஃப்யூச்சரில் நமக்கு சுகர் மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம்னு சொல்லலை, இது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போது என்ன உணவுல எல்லாம் நமக்கு மறைஞ்சிருக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரெட்டு, பிஸ்கட்டு, சாஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பேக்கெட்டில் வரக்கூடிய எல்லா ட்ரிங்க்ஸும், பேக்கரிஸில் வரக்கூடிய கேக்ஸு, என்னென்ன உணவுகள் நம்ம வருதோ அது மேக்ஸிமம் நிறைய உணவில் வந்துட்டு சர்க்கரை அதிகமாக மறைஞ்சிருக்கு. நமக்கு அது தெரியாது இது சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற செர்லாக்கில் இருக்குது. ஸோ குழந்தைங்க பிஸ்கெட்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிஸ்கெட் செய்யணும் அப்படின்னா அந்த பிஸ்கெட்டில் ஒரு 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு சுகர் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். ஸோ சில பிஸ்கெட் கம்பெனிஸ் பார்த்தோன்னா ஒரு பிஸ்கெட்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க ஒரு பிஸ்கெட்டோடு நிறுத்திப்பாங்களா, 2 பிஸ்கெட்டோடு நிறுத்திப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 2 பேக்கெட் 3 பேக்கெட் அப்படின்னு சாப்பிட்டு கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தான் சேர்த்துக்கலாம், லிமிட், அதாவது சேஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் குறிப்பாக ஒரு நாளைக்கு 9 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும், பெண்கள் 6 டீஸ்பூன் சுகரும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் தான் கொடுக்குறோமா? எத்தனை பிஸ்கட் சாப்பிடுது, எத்தனை கேக்ஸ், லட்டு, என்னென்ன பிள்ளைங்க சாப்பிடுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது குழந்தைங்களுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா,
குழந்தைங்க அதிகமாக சுகர் எடுக்க எடுக்க குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம படிக்கிறது ஞாபகம் இருக்காது, கான்சன்ட்ரேட் பண்ணுற பவர் கம்மியாயிரும், பிள்ளைங்க லேசி ஆக ஆரம்பிச்சிருவாங்க சுகர் அதிகமாக எடுக்கிறனால. ஸோ உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஞாபகமாக இருக்கணும், கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சுகர்னால். நம்ம சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா ரத்தத்தில் கலந்துரும். நம்ம ஹார்ட்டில் இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகும். ஸோ இந்த ரத்தத்தில் கலந்துடுச்சு அப்படின்னா ஹார்ட் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், ஹார்ட் வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட் மட்டும் கிடையாது, அந்த ரத்த குழாயாக இருக்கட்டும், ரத்த குழாய் வந்துட்டு சுருங்கிறதா இருக்கட்டும், நேரோ ஆகிறதா இருக்கட்டும். ஸோ நேரோ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்த சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் வந்துட்டு சீராக இருக்காது, கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் இந்த ஹார்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி நம்ம சர்க்கரை சாப்பிட்ட உடனே இது வந்துட்டு சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 50% குளுக்கோஸ், 50% ஃப்ரக்டோஸ். ஸோ இந்த 50% குளுக்கோஸை வந்துட்டு உடம்பு எடுத்துக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 50% ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கல்லீரலில் போயிட்டு ஃபேட்டை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நிறைய பேருக்கு ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்பு வர்றது, இது எல்லாமே முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை. நம்ம இப்போது ஒரு 10 பேருக்கு ஸ்கேன் பண்ணோன்னா 7 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து இருக்கிறது. ஸோ ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும். அது முக்கியமான காரணம் இந்த ஸோ கல்லீரலில் ஃப்ரக்டோஸ் வந்துட்டு கெட்ட கொழுப்பை கன்வெர்ட் ஆகிருக்கிறனால தான் லீனாக இருக்கவங்களுக்குமே ஃபேட்டி லிவர் வருது. அது மட்டும் கிடையாது, இப்போது ஹார்மோன் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை, தைராய்டு பிரச்சனை, பிசிஓஎஸ் பிரச்சனை. ஸோ இது எல்லாம் வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒரு சுகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்க வந்துட்டு நல்ல இனிப்புகள் விரும்பி சாப்பிட்ற ஆளாக இருப்பாங்க, அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகுறது, ஸ்கின் ஏஜிங் ஆகுறது, ரிங்கிள்ஸ் மாதிரி சுருக்கம் வர்றது, இது எல்லாமே முக்கியமான காரணம் நம்ம சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க. இப்போ எனக்கு ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 6 மாதம் இந்த சர்க்கரையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஸ்கின்ல அவ்வளோ ஒரு க்ளோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சர்க்கரையை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. சிலர் நினைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு லட்டு ஜிலேபி கிடச்சா கூட ஒரு 1/2 கிலோவாவது உட்காந்து சாப்பிட்ற ஆள் இருப்பாங்க. டீ நிறைய குடிக்கிறவங்க, இவங்க எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணலான்னா ஒரு 10 நாள் சேலஞ்ச் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் 50% கட் பண்ணுங்கள். அடுத்தது பேக்கெட் ஜூஸ் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். பேக்கரி ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. சுகர் கிரேவிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உலர் திராட்சை எடுத்துக்கலாம், பேரிச்சப்பழம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி அத்திப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகருக்கு மாற்றாக நம்ம என்ன எடுக்கலாம், ஹனி எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, இப்படின்னு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரொம்ப முன்னோர்கள் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், நம்ம சுகர் எப்படி நம்ம உடம்பை நாசம் பண்ணுது அப்படின்னு, என்னென்ன உணவில் ஹிடன் சுகர்ஸ் அதிகமாக இருக்கணும், நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்வளவு நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.